வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து இட்லியும், சாம்பாரும், குழந்தைக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதமும், உருளைக்கிழங்கும் பண்ணியிருக்கேங்க. மெயின் லஞ்ச் மெனு வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு, கீரை பொரியலுங்க. இப்ப நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ம இப்ப அத ஒண்ணொண்ணா நம்ம எப்படி செய்றோன்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இட்லிய ஊத்தி வச்சிடலாம். தக்காளி சாதத்துக்காக நான் மிக்ஸியில தக்காளி, தனி மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு 2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. அதில தான் நம்ம இப்ப தக்காளி சாதம் செய்ய போறோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது, அத வெங்காயம், கருவேப்பில அது மாதிரிலாம் படும்போது அதுங்க கொஞ்சம் வேணான்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி தக்காளி சாதம் பண்ணி குடுத்து விடுறேங்க குழந்தைக்கு. இப்போ வாணலியில எண்ணெய ஊத்திட்டோங்க. எண்ணெய் ஊத்திட்டு, இப்ப கடுகும், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது மட்டும் நம்ம தாளிப்புக்காக எடுத்துருக்கோங்க. அத தாளிச்சுட்டு, நம்ம மிக்ஸியில அரைச்சுட்டு வந்தோம்லங்க, 2 தக்காளி, அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு, அத எடுத்துட்டு வந்து இதில த நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்ச விழுத இதில போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அதில தான் இப்போ குழந்தைக்கு நம்ம சாதம் கிளற போறோங்க. அடுத்தடுத்து சமையல் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குங்க. இப்ப தக்காளி சாதத்துக்காக இத தாளிச்சு விட்டுருக்கேங்க. அரைச்சிட்டு வந்துட்டோம்லங்க. அந்த 2 தக்காளி, அந்த மசாலா ஐட்டம்லாம் அரைச்சிட்டு வந்தத, இந்த தாளிப்புல கலந்து நம்ம இத வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு எல்லாமே நான் அதிலேயே சேர்த்துருக்கேங்க. பெருங்காயம், உப்பு, தனி மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே அதிலேயே சேர்த்துருக்கேன் நானு. இது நம்ம மார்னிங் நம்ம ஃபாஸ்ட்டா ஹரிபரியா செய்யும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம வேகமா செய்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்றதுங்க. குழந்தைக்கு 7:30 எல்லாம் வேன் வந்துடுங்க. நம்ம அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணுன்றதுக்காக நம்ம வேகமா செய்றோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப வாணலியில எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் விட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே நான் வெள்ளைப்பூட வந்து நான் தட்டி வச்சிருக்கேங்க. அதையும் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு, அத கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இதில போட்டு நான் வறுவலுக்கு போட்டுக்கலாங்க. இப்ப கடுகு வெடிக்கட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, அடுத்தடுத்த ஐட்டங்கள ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாங்க. இப்போ இடிச்சு வச்ச பூண்ட இதில சேர்த்துக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம்லங்க, அத வந்து நம்ம வாணலியில சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டுட்டு, மஞ்சத்தூள் போட்டுட்டு, குழம்பு மிளகாய் பொடி போட்டுட்டு, நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்தோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி செய்றதுக்காக நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. உருளைக்கிழங்கு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவ வதக்கிக்கலாங்க. அந்த பக்கம் தக்காளி சட்னி வதங்கிட்டு இருக்குதுங்க. அது வதங்குனதும் அதுவும் ரெடி ஆயிடுங்க. இப்போ மிளகாய் பொடி 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ரொம்ப காரமா இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்க. அதுவும் என் குழந்தைக்கு ரொம்ப காரம்னா சாப்பிடவே மாட்டாங்கங்க. அதனால காரம் கொஞ்சம் கம்மியாவே தான் நான் எல்லாத்துலயுமே சேர்த்துக்கிறதுங்க. இதில நான் 1 1/2 ஸ்பூன் உருளைக்கிழங்குக்கு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அத போட்டு நம்ம நல்லா கிரிஸ்பியா வறுத்து எடுத்துக்கலாங்க. பொதுவாவே என் குழந்தை இந்த குழம்பு வகை சாதங்கள்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா சாப்பிடுறது இல்லங்க. இந்த வெரைட்டி ரைஸ் மாரி குடுத்தோம்னா, அவங்க கொஞ்சம் நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் நானு தினம் லெமன் ரைஸு, அ தக்காளி சாதம் அந்த மாரி ஒண்ணொண்ணா நான் ரெடி பண்ணிக்கிறதுங்க. பெரியவங்களுக்கு சாம்பார் சாதம் அந்த மாதிரி லஞ்ச் மெனுவ ரெடி பண்ணிக்கிறதுங்க. இப்ப பாருங்க, தக்காளி சட்னி நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. அதில கிளறிக்கலாங்க நம்ம இப்போ. இப்ப அடுத்தது சாம்பாருக்காக வாணலியில எண்ணெய் வச்சிருக்கேங்க. அதில கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு, நம்ம வந்து இப்போ சாம்பாருக்கு முருங்கக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க.
நான் டிஃபன் பேக் பண்ணுறதுக்காக குழந்தைக்கு டைம் ஆயிடுச்சுங்க. அதனால பேக் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே தான் நிற்கிறேன். என்னோட அம்மா தான் சாம்பாரை தாளித்து விட்டாங்கங்க. அது சாம்பார் தாளிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நான் தாங்க பார்த்தேன். இப்போ சாம்பாருக்கு அடுத்து நம்ம காய்கறி வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சாம்பாரில் பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளியும் அதில் போட்டுடுவேங்க. அப்படி நீங்கள் செய்து பாருங்களேன், அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை வேக வச்சு இந்த எண்ணெயில் நம்ம வதக்குனோன்னா சாம்பார் வந்து இந்த தக்காளி அது வெந்து நல்லா வரும்போது நம்மளுக்கு அந்த புளிப்பு கரெக்டாக கிடைக்குங்க. நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுறதுங்க. நீங்களும் அதை செய்து பாருங்க, உங்களுக்கும் அது பிடிக்குங்க. தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறியை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிய பிறகு காய்கறி ஒன்றொன்னா சேர்த்துக்கலாங்க. நான் அந்த பக்கம் லஞ்சு பேக் பண்ணிட்டு இருக்கேங்க. தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் குழந்தைக்கு பேக் பண்ணிட்டு மாதுளம்பழம் ஸ்நாக்ஸ்க்காக உரிச்சு வச்சிட்ருக்கேங்க. அவங்களுக்கு அதுதான் இன்னைக்கு லஞ்ச் மெனுங்க. மார்னிங் வந்து அவங்க இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டாங்கங்க. இப்போ காய்கறியை போட்டுக்கலாங்க. காய்கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மாங்காவை நான் லாஸ்ட்டாக சாம்பார் கொதிக்கிறப்ப சேர்த்துக்குவேங்க. மாங்காவும் சேர்த்து 2 தக்காளியும் சேர்த்துருக்கதால புளிப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் புளி எதுவும் சேர்க்கலைங்க. புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காவே நல்லா புளிப்பாக இருக்குன்றதுனால நான் புளி எதுவும் சாம்பாரில் சேர்க்கலைங்க. காய்கறி போட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் கலந்து வேக வச்ச பருப்பையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ உப்பு போடுறோங்க. உப்பு போட்டு அது ஒரு காய்கறி வேகும் போதே உப்பு போட்டோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம காயில் உப்பும் பிடிக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த உப்புலாம் காரம்லாம் அந்த காயில் நல்லா ஏறி நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால வதக்கும் போதே உப்பு சேர்த்துடுறது தான் நல்லதுங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க. ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுத்து மிளகா பொடி போடுறோங்க. மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டால் போதுங்க. நான் தனியாக சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேங்க. நான் இப்போ அதை தான் போடுறேங்க. 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. அதுவே நல்லா சாம்பாருக்கு கரெக்டானதாக இருக்குங்க. நல்ல மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து நம்ம போட்ட தக்காளி எல்லாமே வதங்கி ஒன்றா வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்கங்க. காய் நல்லா வெந்த பிறகு கூட நம்ம பருப்பை விடலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற்றி வச்சுடுவேங்க. காய் வெந்த உடனே புளி ஊற்றிக்கலாம். நான் மாங்காய் போட்டிருக்கேங்க இன்னைக்கு. அது சாம்பார் கொதிச்சு அந்த பக்கம் இதுவாகட்டுங்க. நம்ம இந்த பக்கம் முருங்கைக்கீரையை தாளித்து விட்டுக்கலாங்க பொரியலுக்காக. இங்கே வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கீரையை க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேங்க. இந்த வாசனை நல்லாயிருக்கும். கீரையை சாப்பிடும்போது நம்மளுக்கு அது அந்த ஒன்று வாயில் படும்போது நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேங்க. கடலைப்பருப்பு போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க.
நல்லா வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சுங்க. வதங்கின உடனே நம்ம இப்போ கழுவி வச்சிருக்க கீரையை அதில் சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. எண்ணெயிலே வதங்கிடுங்க. லைட்டாக உப்பு போட்டு நம்ம ஒரே ஒரு கைப்பிடி தண்ணியை தெளிச்சா மாதிரி விட்டுட்டு வதக்கி விட்டோம்னா இன்னும் நல்லா பூ போல் வெந்து வந்துடுங்க கீரை. நல்லா கீரை வெந்து வந்த உடனே நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை மேலாப்பில் தூவி நம்ம இறக்கிடலாங்க. முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் எப்படியும் ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது நம்மளுக்கு நல்ல அயன் கண்டென்ட் கிடைக்குங்க. அதுக்காக நான் முருங்கைக்கீரை எப்பயும் சேர்த்துக்கிறதுங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்தாச்சுங்க. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. முருங்கைக்கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இறக்கிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நீங்களும் இது மாதிரியே செய்து பாருங்கள். நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க.